அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை பற்றிய முக்கிய வினாவிடைகள். ஸோ, இதில நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? ஸோ, நீங்க கூட ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஸோ, 5 செகண்ட்ஸ் கேப் கிடைக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம். ஸோ, எல்லாருக்குமே காமனாகவே தெரிஞ்ச ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா சி, டெல்லி. செகண்ட் கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ, ஜனவரி 28, 1950 இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் ஃபர்ஸ்ட் துவங்கினாங்க. தேர்ட் கொஸ்டின். இந்தியாவில் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை. ஸோ, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி ஆன்சர், உச்சநீதிமன்றம். ஃபோர்த் கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ, ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு மதுரை கிளை தொடங்கப்பட்டது. இந்தியாவில் பழமையான உயர் நீதிமன்றம். இந்தியாவினுடைய பழமையான உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. ஆறாவது கொஸ்டின். இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம். இந்தியாவினுடைய மிக உயர்ந்த நீதிமன்றம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலகாபாத், பி ஆன்சர். ஏழாவது கொஸ்டின். நீதித்துறையானது நிர்வாகத்துறையினரிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? ஸோ, ஒரு நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா அந்த நீதிமன்றம் எந்த சட்ட உறுப்பின் மூலமா பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, சட்ட உறுப்பு 50 மூலமா நிர்வாகத்துறை பிரிக்கிறாங்க. ஸோ, எட்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனை? நீதி பேராணைகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 4 எண்ணிக்கைகள் கொண்ட நீதி பேராணை. ஸோ, ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் நீதிபதி யார்? ஸோ, ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் நீதிபதி யார்? ஸோ, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, ஹரிலால் ஜே கனியா. 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துசாமி. 11வது கொஸ்டின். பொதுநல வழக்கு முதலில் எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டது? ஸோ, ஒரு பொதுநல வழக்கு நம்ம ஒரு கோர்ட்ல போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த கேஸ் ஃபர்ஸ்ட் எங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி, அமெரிக்காவில் ஃபர்ஸ்டா பொதுநல வழக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 12வது கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஸோ, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிப்பது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, குடியரசுத் தலைவர் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நியமிப்பார். 13வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகளில் நியமிப்பது. ஸோ, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா டிஸ்ட்ரிக்டினுடைய ஜட்ஜை யார் நியமிப்பது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13வது கொஸ்டின் ஆளுநர் தான் மாவட்டத்தினுடைய நீதிபதியை நியமிப்பார்.
14வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமாக அங்கமாக கருதப்படுவது. அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி, நீதித்துறை. 15வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சட்டப்பிரிவு 76 கீழ் வந்து வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்வாங்க. 16வது கொஸ்டின், இந்தியாவின் 16வது அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தியாவின் 16வது அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னா வந்து ஆன்சர் அப்படி கூட பண்ணிட்டோங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெங்கட ரமணி. ஸோ 17வது கொஸ்டின், இந்தியாவில் தற்போது உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் தற்போது உள்ள உயர் நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25 உயர் நீதிமன்றங்கள் வந்து இந்தியாவில் வந்து தற்போது இருக்கு. 18வது கொஸ்டின், தவறாக ஒருவர் காலில் வைக்கப்பட்டால், இப்போ ஒருத்தர் வந்து நம்ம வந்து தப்பான இதில் வந்து கேஸ் சம்திங், இப்போ வந்து தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகை நீதிபேரணை நீதிமன்றம் வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 18வது கொஸ்டின் கூட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்கொணர்வு மனு மூலமாக வந்து நீதிபேரணை வந்து பயன்படுத்தப்படும். 19வது கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாத்திமா பிவி. நாடாளுமன்ற இரு அவைகளையும் உரையாற்றவும் கூட்டுத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமையை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு நாடாளுமன்றத்திலும் இரு அவைகளிலும் உரையாற்றக்கூடிய தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் பி, அட்டர்னி ஜெனரல். 21வது கொஸ்டின், எந்த ஆண்டு ஆந்திர நீதிமன்றம் ஹைதராபாத் உயர் நீதிமன்றம் என மாற்றப்பட்டது? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோராக வந்துட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்கப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சி, 2014. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறுவது எந்த வயது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறுவது வந்து எந்த இயர், எத்தனை ஏஜ், எவ்வளோ வயசுக்கு வந்து ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ, 62 வயது. இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலர். குற்றவியல் வழக்குகளில் விசாரிக்கும் நீதிமன்றம். குற்றவியல் வழக்குகள் விசாரிக்க முடிய நீதிமன்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அமர்வு நீதிமன்றம் தான் வந்து குற்றவியல் வழக்குகளை வந்து விசாரிக்கும். 25வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்கத்தா நீதிமன்றத்துக்கு வந்து எல்லைக்கு வந்து உட்பட்டது. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ மக்கள்.